Differences between sexual and asexual reproduction. Sexual reproduction க்கு asexual reproduction க்கு முடியல வரக்கூடிய வேறுபாடுகள் அதை முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க, லிஸ்ட் பண்ணணும். கடைசியில் 2-3 விஷயமாவது உங்களுக்கு கம்பேர் விட தெரியக்கூடிய இருக்கும். சரியா? ரைட், பார்த்துக்கொண்டு வாங்க ஒரு விஷயம் என்னோட சேர்ந்து. ஒன்று முதலாவது சொல்லியிருக்க பாருங்க, கண்ட்ரிபியூட்ஸ் ஓன்லி ஒன் பேரண்டல் ஆர்கானிசம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு பேரண்ட் தான், அங்கே மேல் ஃபீமேல் யாருமே சம்மந்தப்பட போறது இல்லை, ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் இருப்பேன். இந்த ஸ்கீம்ல கொடுக்கப்பட்ட இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பாருங்க, கண்ட்ரிபியூட் டு ஆர்கானிசம்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல். என்ன மெட்டர்னல் சொல்றது தாய் சொல்றது, தாய் வழி. ஏன்னா பெட்டர்னல்ன்றது தந்தை. அப்போ தாய் தந்தைன்னு 2 விலங்குகள் அங்கே இருக்கும், 2 உயிரிகள். ஆர்கானிசம் வெப்பமே என்ன. ஓகே, அப்போ இது அது 2 முதலாவது வேறுபாடு. இந்த அடுத்தது gives rise to offspring which are more or less like maternal organism. இதுல பாருங்க, அந்த செக்ஷுவல் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வர நியூ ஆஃப்ஸ்பிரிங் என்ன முக்கியமான பாயிண்ட். நியூ ஆஃப்ஸ்பிரிங் எல்லாமே அந்த மதர் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும். தான் மெட்டர்னல் ஆர்கானிசம் என்று சொல்றோம். தாய் எப்படி இருந்தோ தாயை போலதான் அப்படியே புதுசா பிறந்த அத்தனை பிள்ளைகளும் இருப்பீங்க. சரிதான்? ஆனா இங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா புதுசா வர அந்த ஆஃப்ஸ்பிரிங் gives rise to offspring with mixed characteristic of parents. அந்த கேரக்டர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. நாங்க என்ன பெட்டர்னலும் வந்திருக்கும், மெட்டர்னலும் வந்திருக்கும். அப்பாண்ட வழியிலிருந்து வந்து சில இயல்புகளும் கலக்கப்பட்டிருக்கும், அம்மாண்ட வழியிலிருந்து வந்து சில இயல்புகளும் கலக்கப்பட்டிருக்கும். 2ம் சேர்ந்து வந்திருக்கு, கலக்கப்பட்டிருக்கு. சரி, இப்படியா இது வந்து ஒரு முக்கியமான வேறுபாடா நீங்க சொல்லணும். இல்ல மேங்க அடுத்த சொல்ல நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமீட்ஸ் என்று சொல்றேன். இங்க கேமீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அப்ப இது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல கேமீட்ஸ் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட மாட்டேன். ஆனா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல கேமீட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்படும். அடிக்கடி இந்த ஏசெக்சுவல் செக்சுவலையும் பாவிக்க சொல்ல என்ன டங் ஸ்லிப் ஆகுது. ஏசெக்சுவல்ன்றது இந்த டேப் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க டேப் கொலாம். அதே போல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நான் மாறி சொன்னா சரியா எடுத்துக்கொள்ளுங்க விஷயத்த. ஓகேயா? இது மட்டுமே இன்னும் கிடக்கு பயன்படுத்துறது. அடுத்தது மேயோசிஸ் டஸ் நாட் ஓகே. இது அடுத்த முக்கியமான பாயிண்டா போடும். சரியா? மேயோசிஸ்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்க. செல் டிவிஷன்ல 2 வகையான செல் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று மைட்டோசிஸ், அடுத்தது மேயோசிஸ். இங்க பார்த்துப்பீங்களும் தெரியும், இந்த செல் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா புதுசா 4 டோட்டர் செல்ஸ் வந்துருப்பீங்கன்னா 4 டோட்டர் செல்ஸும் அங்க மேயோசிஸ் இல்லையா? ஏன்னா அப்படியே என்ன மாதிரி சொன்னா கேமிட்ஸ், அதாவது ஹாஃப் த அந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து பேரண்டர்ல இருந்து அரைவாசியாக்கப்பட்டதா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல மியோசிஸ் விஷயமே நடக்காது. நாங்க மைட்டோசிஸ் மட்டும்தான், நாங்க குரோத் மட்டும் தான் நடக்க போகுது. அப்ப நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகினா காணும். அங்க மைட்டோசிஸ் மட்டும்தான் நடக்கும், இங்க மியோசிஸ் நடக்கும். மியோசிஸ் அடுத்த 2வது டிவிஷன் தான் மைட்டோசிஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மியோசிஸ் நடக்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது விலகி கொடுக்கும். ஏசெக்சுவல்ல மியோசிஸ் நடக்காது. அடுத்து சொல்ற நியூ ஸ்பீசிஸ் ஆர் நாட் ப்ரொடியூஸ். இப்ப இங்க பாருங்க, இதுல சேஞ்சஸ் வராது. அப்ப அம்மா மாதிரி தான் அப்படியே பிள்ளை இருக்க போகுது. அப்ப அங்க சேஞ்சஸ் வராது. என்ன, அதாவது புதிய இயல்புகள் அங்க உருவாக வாய்ப்பு இல்லை. பட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் increase the number of the new species with better adaptation or to environment are produced. சூழலுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய புதிய அங்கிகள் வந்து உருவாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் பிள்ளைகள் அதாவது புதுசா பிறக்கிற அந்த நியூ ஸ்பீசிஸ் வந்து தாயை போலியோ தந்தையை போலியோ இருக்க வேணும் இல்லை. சரி, தாயின் அரவாசி இயல்புகள் தந்தையின் அரவாசி இயல்புகள் கலக்கப்பட்டதாக வெறும் கட்டாயம் அப்படித்தான் பெறும். இயல்புகள் கலக்கப்பட்டு புது அங்கியை தான் பெறும். சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா asexual reproduction ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் offsprings can be produced in a short period of time என்றது இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். asexual reproduction இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது நாங்க பிளான்ட்ஸ்ல நடக்க அதுங்களுக்கு நிறைய அதனால அட்வான்டேஜ் இருக்கு. asexual reproduction அந்த பிளான்ட்ஸ்ல அதை பற்றி கரைக்கிறேன். காமனா கரைக்கல இதுல பாத்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் offspring இந்தியா வர வாய்ப்பு இருக்குது இந்த asexual reproduction. ஆனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து அப்படி இல்லை. ஏன்னா லிமிட்டட் offspring தான் வரும். அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ். நடக்கணும். என்ன ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். ஃபர்டிலைசேஷன் நடந்தா பிறகு அந்த எம்ப்ரோயோ டெவலப்மெண்ட் நடக்கணும். எம்ப்ரியோல இருந்து பிறகு ஒரு அடல்ட் வரும் வரைக்கும் அது பெரிய குரோத்தில் நடந்தால் அது பெரிய ப்ராசஸ். அது இங்க பாத்தீங்கன்னா சொல்றேன் கேன் பி சீன் இன் பிரிமிட்டிவ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிரிமிட்டிவ்ன்றது ஆதியான, அதாவது காலத்தால முந்திய என்ன முதல் தோன்றின தாவரங்கள் விலங்குகள்ல தான் இப்படியானது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கூடுதலாக காணப்படுது. ஆனா கூர்ப்புல எவல்யூஷனரி அட்வான்ஸ் என்று சொல்றது, கூர்ப்புல டெவலப் ஆகின எவல்யூஷன்ல அட்வான்ஸ் ஆகின அனிமல் குரூப்லயோ அல்லது பிளான்ட் குரூப்லயோ
பார்த்தீங்கன்னு சொன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்குது. கேன் பி சீன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் எவல்யூஷனரி அட்வான்ஸ்ட் அனிமல்ஸ். இது அடுத்த வேறுபாடு. அப்ப இந்த வேறுபாடுகள்ல கடைசி ஒரு 3 வேறுபாடுகளாவது நீங்க என்ன செய்யணும்னா கட்டாயம் பார்த்து வச்சுக்கொள்ளும். சரி, இது உங்களுக்கு தேவைப்படும். எக்ஸாம்லையும் கேட்டிருக்கணும்ன்றபடியா இது ஒருக்கா நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அன்றைக்கு புக்கில் இருக்கு, ஆகிக்கு பயப்பட தேவையில்லை. அதை தான் நீங்கள் எடுத்து போட்டுக்கணும் அந்த டேபிளில். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கொண்டாலும் எனக்கு ஓகே. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்போ நான் உங்களை இது சம்பந்தமாக நான் பார்த்தேன். அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சம்பந்தமாக ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த செஷனை முடிப்போம். அதையும் நான் உங்களுக்கு அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சம்பந்தம் வர அந்த சின்ன விஷயம் உண்டால இருக்கு, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா காணும். வீடியோ கிளிப்போல் உங்களுக்கு தாரது வந்து ஒரு ஃபர்தர் நாலேஜுக்கா. சரிதான், ரைட். வீடியோ கிளிப்பை மட்டும் நாங்கள் வச்சுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்துடாது, சும்மா ஒரு ஐடியா தானே. ரைட். இப்போ நீங்கள் இந்த வீடியோ கிளிப்புகள் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். நீங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லணும். என்னென்னா நாங்கள் இவ்வளோ ஆள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் 5 ஆப்டிக்கல்ஸ் எடுத்துட்டோம். டே கொஞ்சம் கிளியராக இருக்குமான்னு நினைக்கிறேன்னா பாருங்க. அப்படியே ப்ராப்ளம் இருந்தால் அப்போ எனக்கு சொல்லுங்க. ஓகே. Do you agree that every living thing needs 2 parents to be created? This is actually incorrect. Whilst we are more familiar with sexual reproduction involving 2 parents, asexual reproduction only needs 1 parent. All the offspring are clones. They are genetically identical to one another and to their parent. You may already know that many plants use asexual reproduction, like spider plants. But did you know that bacteria reproduce asexually in a process called binary fission? And even some animals use asexual reproduction. It is much less common, but is seen in some simple ones like Hydra, aphids, and starfish. In fact, aphids can produce 600 billion offspring in one season by using asexual reproduction. But how does this work? Asexual reproduction does not involve sex cells or fertilization. Only 1 parent is involved, and so there is no fusion of gametes and no mixing of genetic information. The offspring are all clones. Sexual reproduction occurs using normal cell division known as mitosis. To learn all about this, watch our video on mitosis. In plants, it can happen in a number of different ways. Potatoes and daffodils, for example, develop underground food storage organs that the following year will detach and develop into new plants. The spider plant produces plantlets along branches that are clones, as do strawberries on runners. Hydra are multicellular animals. They use budding to reproduce asexually. Little buds grow on the outside of the parent and then break off to form separate individuals. Starfish can either split in half, in which each half develops new arms to form a full starfish, or if a starfish loses an arm, it will regrow that arm and the lost arm will over time develop further arms itself, turning into a complete starfish. Bacteria have the simplest process of all. They just divide as seen in mitosis to form 2 identical individuals. One major advantage of asexual reproduction is that populations can increase rapidly, as we saw with the 600 billion aphid offspring. They don't have to waste time and energy finding a mate. Also, by being clones, they can exploit a suitable habitat quickly. They fill the niches, making it harder for predators and competitors to invade. However, it also comes with disadvantages. As everyone is a clone, there is no genetic variation. If the climate or selection pressures change, then the population will be much slower to adapt, as there is no diversity. By being identical, the population is best suited to only that one habitat, and all have the same vulnerability to disease. The same traits also mean the same weaknesses. If a predator or disease adapts to kill one individual, then they can take out the entire population, resulting in extinction. So genetic variation has a lot of merits. Interestingly, some organisms can combine both sexual and asexual reproduction depending on the circumstances. Malarial parasites reproduce asexually in the human host, but sexually in the mosquito. Many fungi reproduce asexually by spores, but also reproduce sexually to give variation. Many plants produce seeds sexually, but also reproduce asexually by means of runners, such as the strawberry plants, or bulb division, such as daffodils. And even the aphids alternate between sexual and asexual reproduction, asexually in the spring and summer, and then sexually in the winter, as the eggs can survive the cold better. So there we have asexual reproduction. It only requires 1 parent, meaning population can grow very quickly, and everyone is a clone of one another. It is more commonly seen in plants and bacteria, but can also occur in simple animals like starfish, aphids, and Hydra.
ஓகே பிள்ளை. அப்போ உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விஷயம் வந்து இந்த செக்ஷுவல் எக்ஸைட்டேஷன் சும்மா ஒரு அவுட்லுக் கொண்டு தந்திருக்கேன், அவ்வளோதான். நாங்கள் இனி அடுத்த இதில் பார்க்க வேண்டியது வந்து இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் பார்க்கணும். அதே போல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பார்க்கணும் பிளான்ஸில். அதில் தனித்தனி கேட்டகரைஸ் பண்ணி தந்துட்டு கொஷின்ஸும் அடிக்கடி வாரம் அதுக்கும் அவங்க பார்த்துக்கணும். அந்த பாடம் மிக முக்கியமான பாடம். ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு அண்மை காலங்களில் இந்த வரவு குறைவாக இருக்குது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த நியூ ரிஃபார்ம்ஸ் வரக்கு முதல் எவ்ரி 2 years ஒன்றாவது ஒரு வருஷம் 2வது கேள்வியா இது வந்து கொண்டே இருந்தது. இந்த ஒவ்வொரு எடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வருஷம் 1வது வருஷம் இந்த வருஷம் வந்தோன்னா அடுத்த வருஷம் வராது, அடுத்து 3வது வருஷம் கட்டாயம் வந்தே ஆகும். அதுவும் 2வது கேள்வியா வர வரும். நீங்க ஒரு 6 வருஷம் தொடர்ந்து வந்தது பார்த்துருக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவ்வளோ அது அந்த பிளான்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது நாங்கள் விவசாய நாடுன்றபடியா இந்த பிளான்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் வந்து எங்களை இருக்கணும் என்றபடி அதில் அடிக்கடி கேள்வி போட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதில் வந்தால் சுகமாக அப்படி சொல்லித்தான் மார்க்ஸ் எடுக்கலாம். அதே கவனமாக பார்த்துக்கொள்ளும். ஓகே பிள்ளை, அவ்வளோதான் அன்றைக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள். அதோட நான் அன்றைய கிளாஸ் நிப்பாட்டுறேன். தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்புல மிச்சத்தை பார்ப்போம். Okay, bye. Good night. Thank you, sir. Bye. Good night. Thank you, sir. Bye, sir. Thank you. Bye. Thank you, sir.